வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி அடுத்தடுத்து 2 ரெசிபியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜவ்வரிசி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு ஜவ்வரிசி, அதாவது மாவு ஜவ்வரிசின்னு தெரியும், நல்லா ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், அதுதான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. அதுக்கு எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ ஜவ்வரிசி, அதே கப்பில் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுட்டேன். அதே கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம், இதை ஒரு ஓட்டிப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையை வந்து ஓரளவுக்கு பொடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இதை அரைச்சின்னு வந்துடுவோம். ஜவ்வரிசி சேர்த்தவொடனே விப்பரில் அடிச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்து விப்பரில் நீங்கள் வந்து விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி திக்காக வரும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இதையும் போட்டுறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து எண்ணெய் தடவின்னு இருக்கேன். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா அடையும் பண்ணிக்கலாம் நாம். ஸோ இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி அடை ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு அடை. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து 2 ரெசிபியில் அடுத்த ரெசிபி வந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டே இருங்க, டக்குன்னு அது வந்துடும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கு என்ன தொட்டுக்கலாம்னு சொல்ல மறந்துட்டேனே. இதுக்கு வந்து கார சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சாஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ சாஸ் தொட்டுண்டு சாப்பிட்லாம், கார சட்னி தொட்டுண்டு சாப்பிட்லாம். இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். டக்குன்னு ட்ரை பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த ரெசிபியில் ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்துட்டே இருங்க, அடுத்த ரெசிபி வந்துட்டுருக்கு.